அப்பா தொடக்கம் அர்ப்பணம் இருந்தாலும் ஆண்டவர் நீர் முடிவை சம்பூர்ணமாய் கொடுக்குற தகப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆதி மந்தமானவரே, அல்பாவுமே காலமானவரே, ஆவியானவரே அப்பா இந்த இடத்திலே ஆண்டவரே ஆராதனை செய்கிற மகளே ஆண்டவரே நீர் தாமே தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அறிந்து ஆராய்ந்து இருக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் தாமே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த இடத்துல நிற்பதற்கு ஆண்டவரே நீங்கள் தகுதி உள்ள பாத்திரங்களாக மாற்றும்படியாய் ஆண்டவரே. ஒரு விஷயம் அவர்களை எல்லாரையும் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் அப்பா இந்த சபையை ஆண்டவர் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை ஆண்டவரே உங்களுடைய வல்லமையான பிரச்சனம் கூட இருந்த ஆண்டவர் துதிவொலி நடத்துகிற ஆண்டவர் மகளாண்டாரோட ஆண்டவர் அவ இல்லை ஆண்டவர் அவ உதட்டிலிருந்து நீங்கள் அசைவாடி ஆண்டவர் இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் இந்த இடத்தை ஆண்டவர் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே மூடி ஆண்டவர் நீர் இந்த இடத்துல நீர் வாசம் பண்ணும்படியா அசைவாடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். ஆவியானவரே உங்களுடைய கிருபையின் கரம் அப்பா உங்களுடைய கிருபையின் கரம் கூட இருந்த ஆண்டவர் வழிநடத்தும்படியா தாங்கும்படியா தப்புவிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ அக்னி சபை பாலிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ அக்னி சபை பாலிய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. பாலிவனும் ஆண்டவர் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பா இருக்கிறது போல ஆண்டவர் அப்பா இந்த சுவிசேஷ அக்னி சபையின் அப்பா பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த சபைக்கு ஒவ்வொரு தூணாக மாற ஆண்டவர் நீர் கிருபை அளிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா அநேக பாலிவர்கள் அழிந்து போறவர்கள் மத்தியில் ஆண்டவர் இவர்களை நீங்கள் ஜீவனோடு வைத்திருக்க கிருபைக்காக ஆண்டவர் உமக்காக தெரிந்து கொண்ட கிருபை ஆண்டவர் நன்றி செலுத்துறோம் அப்பா. அவர்களை காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆண்டவர். எல்லா பொல்லாங்கான தீங்குக்கும் ஆண்டவர் விலக்கி மீட்டு காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். எந்த கன்னிகளுக்கும் ஆண்டவர் அப்பா எந்த கன்னிகளுக்கும் எல்லா கன்னிகளுக்கும் தப்பிவித்த ஆண்டவர் உமது இறக்கையினாலே மூடியப்பா அவர்களை காத்துக்கொள்ள முடியாது. கோழி தன் குஞ்சுகளை எப்படி காக்கிறதோ அதை விட மேலாக ஆண்டவரே அப்பா நீர் அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் சண்டே ஸ்கூல் ஆராதனையை நடத்துகிற ஆசிரியர்களை ஆண்டவர் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஆண்டவரே சிறுவர்களை நீர் அதிகமாக நேசிக்கிறீர் ஆண்டவரே. சிறுவர்களிடத்தில் நீர் அதிகமாக பேசுகிறவர் ஆண்டவரே. சிறுவர்களை நீர் அன்பு கூறுகிறவர் ஆண்டவரே. ஆவியானவரே சிறுவர்களிடத்திலே ஆண்டவரே அப்பா இந்த இடத்திலே சிறுவர்களை கொண்டு ஆண்டவரே நீர் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியா ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தாமே தாங்கும்படியாய் வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே அப்பா ஆசிரியர்களை கொண்டு ஆண்டவரே நீரப்பா இன்னும் அநேக காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர். ஆசிரியர்களோடு கூட இருங்க, சிறுவர்களோடு கூட இருங்க, சிறுவர்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் எல்லாரோடும் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர். அதே போல வார்த்தையை கொடுக்கிற தகப்பனாரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தகப்பனார் இல்ல தகப்பனார் உதட்டிலிருந்து ஆண்டவரை நீர் பேசும்படியாய் ஆவியானவர் வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் மேன்மையான கூர்மையை கொண்டதாண்டவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஆண்டவர் ஆழமாக பதியும்படியாய் வார்த்தையை கொடுக்கிற தகப்பனார் உதட்டிலிருந்து நீங்கள் பேசும்படியே ஆண்டவர் அப்பா வார்த்தையானது ஆண்டவரே நல்ல நிலத்திலே விதைக்கப்படுற விதிகளுக்கு ஒப்பாக ஆண்டவர் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் விதைக்கப்பட ஆண்டவர் நீங்கள் கிருபை அளிக்கும்படியே ஆண்டவர் வார்த்தையை கேட்பது மட்டுமில்லாமல் வார்த்தையை ஆண்டவர் அதன்படி நடக்கவும் நீங்கள் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். அதே போல அப்பா சாட்சி வேலை காணிக்க வேலை ஆண்டவர் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். ஆவியானவரை சாட்சி வேலை காணிக்க வேலை ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் உம்முடைய கரம் கூட இருக்கும்படி ஆவியானவரை காணிக்க விதையானதை ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே விதைக்க அப்பா உமக்கு என்று உகந்து கொடுக்க அப்பா நீர் செய்த நன்மைகளை அப்பா ஆவியானவர் மறைத்து வைக்காதபடிக்கு ஒவ்வொருவரும் வெளிப்படையாக ஆண்டவர் முன்வந்து சொல்ல நீங்கள் கிருபை அளிக்க முடியாது. சாட்சி வழி காணிக்க வழிக்காக ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு ஊழியக்காரரை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை தாங்கும் வழிநடத்தும் தப்பிக்க முடியாது. அதே போல் ஆண்டவர் ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்க இயேசு கிறிஸ்து அக்னி சுவிசேஷ சபை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த சபையோடு கூட இருங்க. அந்த சபை இன்னும் ஆண்டவரே வேலை முடிப்பதற்காக இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது ஆண்டவரே. அந்த வேலை முடிப்பதற்கான பணத்தேவைகள் பொருள் தேவைகள் மனித உதவிகள் ஒவ்வொன்றும் கிடைக்க அங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் மேய்ப்பர்கள் ஒவ்வொருவருடையும் விசுவாச பள்ளிகள் வாலிப பள்ளிகள் ஆவியானவர் சிறுவர்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் கூட இருக்க முடியாது. எந்த ஒரு சத்ருவானவனும் அந்த தேசத்திலே கைபோடாத படிக்க அந்த சபை மீது கைபோடாத படிக்க ஆண்டவர் நீர் தாங்கும் வழிநடத்தும் தப்பு வைக்க முடியாது. அதே போல அப்பா இலங்கை இந்தியா பிரான்ஸ் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உலகம் முழுவதும் இருக்கிற எங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவர் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகம் முழுவதும் இன்று நடக்கிற ஆராதனையிலே உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாய் அற்புதங்களை செய்யும்படியாய் அதிசயங்களை செய்யும்படியாய் தாங்கும்படியாய் வழிநடத்தும்படியாய் ஆவியானவர் உம்முடைய கரம் ஒன்றே கூட இருக்கும்படியாய் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே அப்பா இன்றைய நாளை நீர் காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தி ஆண்டவர் ஆவியானவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். அதே போல நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. திருவிருந்து பகுதி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. திருவிருந்து பகுதியை ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்று
ஏனோ தானோ என்று ஒருவரும் எடுக்காதபடிக்கு தங்களை தானே நிதானித்து அறிந்து மனப்பூர்வமாக தங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்திலே ஆண்டவரை திருவிருந்தை பெற திருவிருந்தை கொடுக்கிற பாசமாரை ஊழியக்காரர்களையும் திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி ஆண்டவர் நீரே கூட இருந்து தாங்கி வளர்த்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய சபை மேய்ப்பர்களுக்காக உங்களுக்கு வருகிறோம் ஆண்டவரை. சபை மேய்ப்பர்களை பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. சர்வ சுஷ்டிக்கு மெஜமான அவர்களை ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தும்படி எங்களுடைய ஆண்டவர் தலைமை போதகர் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை தாங்கி வழிநடத்தும்படியே அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா மேய்ப்பனுக்கு ஆண்டவரே கல்லுக்கு கொப்பான பலனை கொடுத்து இன்னும் எழும்பி உயர பறக்க நீங்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் உன்னை வல்லமையான பிரச்சனை ஆண்டவரே எங்களுடைய மேய்ப்பனோடு கூட இந்த தாங்கி வளர்த்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல நடக்க போக இருக்கும் ஆண்டவர் இந்த ஆராதனை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. தொடக்கம் தொட்டு முடிவு வரை ஆண்டவர் உம்முடைய வல்லமையான பிரச்சனை கூட இருந்து வழிநடத்தும்படியா ஆவியானவர் உம்முடைய சிறையினால் மூடி ஆண்டவர் உம்முடைய ரத்த கோட்டைகளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். சர்வ சிருஷ்டிக்கு மெஜமானனே அப்பா நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறவர் ஆண்டவர். இந்த இடத்திலே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர், இந்த ஆராதனைக்கு வர இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே நீர் இந்த இடத்திலே அழைத்து வரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நீர் அழைத்து வரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அப்பா என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கும் ஆண்டவர் சகல காரியங்கள் தடைகளை உடைத்தாண்டவர் இந்த இடத்துல நீங்கள் கூட்டி சேர்க்கும்படியா எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல அதிகாரம் 1 தொடக்கம் 6 வரை. சங்கீதம் 1 அதிகாரம் 1 தொடக்கம் 6 வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிர்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பியின் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமேன். நன்றி அப்பா, நன்றி ராஜா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய
தழும்புகளினாலே நாங்கள் குணமடைந்தோம் ஆண்டவரே ராஜா. அப்பா நீங்க சுகவாழ்வு கொடுக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். 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 அல்லேலூயா. மகிமை ராஜாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமை கனம் உமக்கே உரியதப்பா. நீர் உயர்ந்த நான் உயர்வில் இருந்து உண்டானவர் என்று சொன்னீங்க ஆண்டவரே. உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. அவர் பெரியவர், அவர் பராக்கிரம் நிறைந்தவர், அவர் உயர்ந்தவர். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியின் முன்பமே, 10,000 சிறந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ராஜா. எங்களுக்காக இறங்கி வந்தவரே ராஜா. மனிதகுலத்தை மீட்க வந்தவரே துதிக்கிறேன் அப்பா. உலகின் ஒளியே உம்மை துதிக்கிறேன். உலக ரட்சகரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஜீவன் தண்ணீரின் ஊற்றாண்டவரே உம்மை துதிக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. வல்லமையாய் அப்பா, இரக்கமுள்ளவராய், கிருபையாய் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. பெரியவரே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. மகிமையின் மேகமே அப்பா. அக்கினி ஜுவாலை போன்றவரே துதிக்கிறேன். அக்கினி ஜுவாலை போல் கண்களை உடையவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றி ஆராதனை செய்கிறோம். எல்லா இடங்கள் மேடையிலும் ஆண்டவரே. தவிக்கிற வேளையில் ஆண்டவரே. கண்ணீரின் பாதையில் ஆண்டவரே. உபத்திரவத்தின் குகையிலே ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே அப்பா. ஓ எங்கள் கால்கள் இடறுகிற வேளையில், தள்ளாடுகிற வேளையில் ஆண்டவரே. ஓ மடங்கடிக்கப்பட்டவரே அப்பா. தூக்கி விடுகிற தேவனே ராஜா. அப்பா நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. ஓ திக்கற்றவர்கள் ஜெபத்தை நான் தள்ள மாட்டேன் என்று சொன்னீங்களே அப்பா. நீங்க எத்தனை நல்லவர் ஆண்டவரே அப்பா. எத்தனை அழகானவர், பூரண சற்குணர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. இன்னல்களை நீக்குபவரே, துன்பங்களை நீக்குபவரே ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஓ அவருடைய மனதுருக்கம் எங்களை நிலைநிற்க செய்கிறதே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர் தாம் எங்களை அன்பு கூர்ந்த ஆண்டவரே. அவர் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை பாவங்களை கழுவிய தகப்பன் அப்பா. எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவனுக்கு முன்பாக நிறுத்த வல்லவரே அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வல்லமையுள்ள இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பழுதற்ற பலியாக ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த எங்கள் தேவனே உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உலகம் கொடுக்க முடியாத விளையாடப்பட்ட அன்பை எங்களுக்கு ஊற்றுகிறவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் எத்தனை நன்புள்ளவர் ஆண்டவரே. அன்பை எவ்வளவாய் மேன்மைப்படுத்தி இருக்கிறீரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மேல் மேல் வைத்த உங்க தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. விளையாட பெற்றவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக ஆண்டவரே அப்பா பாரமான சிலுவை சுமந்தவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா எனக்காக வியாகுலப்பட்டீரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வியர்வை துளிகளும் ரத்தமாக மாறிடுறே உம்மை துதிக்கிறேன். மரண பரியந்தம் எங்களை நினைவு கூர்ந்தவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. அப்பா கெத்செமனே தோட்டத்தில் எங்களுக்காக முழங்காலிட்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி அவர் தரித்திரனானாரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. அல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. உங்க அன்புக்காக நன்றி தகப்பனே. என் மீது அன்பு கூர்ந்து
பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி
துதிக்கிறேன் ஆண்டவர். அப்பா சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரே அப்பா, மகிமையோடும் பிரதான தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் வரப்போகிறவரை உம்மை துதிக்கிறேன் ராஜா. அவர் தம்முடைய மகிமையோடு வருவார் என்றபடி கர்த்தாவே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா என்று உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நாங்கள் வீழ்ந்து போகாதபடி நான் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொன்னீங்களே ஆண்டவர். ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களை கைவிடாதீங்க ராஜா. நாங்கள் வீழ்ந்து போயிடாதபடிங்க அப்பா. எங்கள் கரம் பிடித்து நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பன், எங்களை மறவாமல் நினைக்கிற தகப்பனே ராஜா. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உன் தாய் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீங்களே ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர். உன் தந்தை தாய் உன்னை கைவிட்டால் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. உம்மை சர்வ வல்லமை உள்ளவரே, மகத்துவமானவரே அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர். நாங்கள் ஆராதனைக்குரியவர். அவர் எத்தனை பெரியவர், எத்தனை மகத்துவமானவர் ராஜா. உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் உம்மை மறந்த போது நீர் எங்களை மறவாமல் நினைவு கூர்ந்தீரே தகப்பனே அப்பா. என் தாயின் கருவில் எலும்புகள் உருவாகும் முன்னே ஆண்டவர் எங்கள் கருவைமடி கண்கள் கண்டதே அப்பா. உலகம் தோற்றுவதற்கு முன்பாக எங்களை முன்குறித்தவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை ஒருபோதும் புறம்பை தள்ளாத தகப்பனே உம்மை துதிக்கிறேன் ராஜா. உம்மை நன்றி சொல்ல வந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி 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 எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இளையோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. இளையோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாக பலி காத்தீரையா. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாக பலி காத்தீரையா. கடுங்கோபத்தால்
மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்றிடுவேன் உம் பாதத்திலே, மன்றிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளனே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளனே ஆராதனை. அப்படியே துதிப்பமா எல்லோரும் கைகளை உயர்த்தி, ஜீவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, கத்தாதி கத்தரை, மகிமை உள்ள தேவனை, துதியன் மத்தியில் வாசம் பண்ணுகிறதை தேடி வந்திருக்கிறோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள கத்தரை நாங்கள் ஆடி வந்திருக்கிறோம். ஒரு மனிதனை பார்க்க அல்ல தேவச்சனமே, நாங்கள் இந்த நாட்களில் தேவனை உடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உடைய ராஜ்யம் சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது. ஆகவே ஆண்டவரே உம்மை நோக்கி வருகிறோம். எங்கள் பலவீனத்திலே ஆண்டவரே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கி, எங்கள் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த என் ஜீவனுள்ள இயேசு அறிவேன் என்று சொன்னவர், வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை வாழ வைத்த தேவன், வாக்கு மாறாத தேவன், வாழ வைத்தவரே, இதோ நான் வருவேன், அவன் கிரியேற்ற பலன் என்னோட கூட வந்து ஆயத்தம் உள்ளவர்கள் ஆயத்தப்படும்படியா திருடனை போல வருவேன் என்று சொன்னாரே. அன்பு நிறைந்த தேவனுடைய வருகைக்கு இப்பொழுது நீ துதிக்காவிட்டார் எப்பொழுது நீ துதிப்பாய்? இப்படி ஆராதிக்காவிட்டார் எப்ப நீ ஆராதிப்பாய்? என் மகளே மகளே, இவருள்ள நாட்கள் எல்லாம் அவரை துதிக்கும்படியாய், இவருள்ள நாட்கள் எல்லாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாய், பரிசுத்தமுள்ள ஆண்டவரை நாடி, பரிசுத்தமுள்ள தேவனை நாடி, பரிசுத்தமுள்ள ஆவியை நிலைத்தி, பரிசுத்தமான தேவனை நிலைவில் அக்கினி ஜுவாலைக்குள்ளாய் பிரகாசிக்கத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, விடுதலை உள்ள நாயகனே, இப்படி நாங்களை துதிக்கிறோம் என்று சொல்லி கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிமை தெய்வத்தை உயர்த்தி, இருவையின் தேவனை, மகத்துவமான ராஜாவை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாரும் துதி, தயவு செய்து துதிங்க. நாங்கள் நன்றியோட துதிப்போம். அவர் ஜீவனை உங்களை தன் இதயத்தை மட்டும் கேட்கிறார், உள்ளத்தை மட்டும் கேட்கிறார். நாங்கள் வாய்களால் துதிக்க துதிக்க, கண்ணீராலே நாங்கள் அபிஷேகம் பண்ண பண்ண அவர் எங்கள் உள்ளத்தை நிரப்புற தேவன், எங்கள் உள்ளங்களை நிரப்புற தேவன், எங்கள் உள்ளங்களை நிரப்புற தேவன். நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர், நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கையில் இயேசு போதுமானவர். காப்பார் இயேசு காப்பார், கண்மணி போலே காப்பார். சொல்லுவோம், காப்பார் இயேசு காப்பார், கண்மணி போலே காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். காப்பார் இயேசு காப்பார், கண்மணி போலே காப்பார். வனாந்தரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர், வனாந்தரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர், நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கையில் இயேசு ஜோதியானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கையில் இயேசு ஜோதியானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போ
போலே காப்பார். காப்பார் இயேசு காப்பார், கண்மணி போலே காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். சொல்லுவோம், காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போலே காப்பார். கண்ணீரை துடைக்கும் கர்த்தரானவர், தூக்கி சுமக்கும் தந்தையானவர். கண்ணீரை துடைக்கும் கர்த்தரானவர், தூக்கி சுமக்கும் தந்தையானவர். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், உன் வாழ்க்கையில் இயேசு கீதமானவர். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், உன் வாழ்க்கையை மாற்றும் கீதமானவர். சொல்வோம், காப்பா இயேசு காப்பா, உன்னை கண்மணி போலே காப்பா. காப்பா இயேசு காப்பா, உன்னை கண்மணி போலே காப்பா. உறங்காமல் தூங்காமல் காப்பா, இரவும் பகலும் காப்பா. உறங்காமல் தூங்காமல் காப்பா, இரவும் பகலும் காப்பா. எங்களை காப்பா இயேசு காப்பா, உன்னை கண்மணி போலே காப்பா. காப்பா இயேசு காப்பா, கண்மணி போலே காப்பா. இயேசு காப்பா காப்பா காப்பா, உன்னை கண்மணி போலே காப்பா. காப்பா இயேசு காப்பா, உன்னை கண்மணி போலே காப்பா. காப்பா இயேசு காப்பா, உன்னை கண்மணி போலே காப்பா. கரங்களை கட்டி சொல்லுவோம், எங்களை காக்கின்ற தெய்வம், கண்மணி போல் காப்பவர், இடைவிடாமல் காப்பவர், ஆபத்து காலத்தில் துணையானவர், அடைக்கலமானவர், நம்பிடுவர் கைவிடாதவர், அவரே ஜீவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. முடிவு பரியந்தம் அவர் எனக்கு கீதவுமானவர், எனக்கு ஜோதியுமானவர், எனக்கு பிரகாசிக்கிறவருமானவர், எங்களை காப்பாற்றுகிறவர். என் தேவனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மதியன் மத்தியிலே இந்த இடத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற மகத்துவமான தேவனுடைய நாமத்தில், பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் வந்த பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாமல், தேவனை நீர் அழைத்தவர், நீ தெரிந்து கொண்டவர். இந்த இடத்தில் ஒருவரும் ஆண்டவரை ஆயத்தம் இல்லாமல் வரவில்லை, நீர் அழைத்து வந்திருக்கிறீர். அவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் போக்கத்தக்கதாய் உம்முடைய நிழலிலே அவர்கள் தங்கி நின்று மெய்ப்பொருளான இயேசு கிறிஸ்து உள்ளங்களை தொட்டு வியாதிகள் மாற, குணங்கள் மாற, கொள்ளாத வரிகளை விட்டு கிறிஸ்து இயேசுவை ஏற்று மனம் திரும்பத்தக்கதாய் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. ஒரு கணம் கண்களை மூடுவோம். நான் இருக்கிற இடத்துல நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி, இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி அப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய சர்வ வல்லமை உள்ளவரே, சாகாமை உள்ளவரே,
என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, மனுக்குலத்தை மீட்கும்படியாய் நீர் மனிதனாய் வந்த தெய்வமே, இயேசு ராஜாவே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் எங்களையும் ஆண்டவரே உமது பிள்ளைகளாய் நீர் மாற்றி ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறமைக்காக நன்றி. கர்த்தாவே, இதோ ஆண்டவரே உமது வசனம் சொல்லுகிறது, அவர் திருவாய் மலர்ந்து ஆண்டவரே அன்றைக்கு மலை பிரசங்கம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறபடினால் மத்தேயு 5வது அதிகாரத்தில் இன்றைக்கு நீர் பேசும் தெய்வனாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே உமது வார்த்தை கூடாக நீர் பேசுவீராக, எங்களோடு நீர் இடைபடுவீராக. கர்த்தாவே, ஒவ்வொருவரோடு நீர் பேசும் அப்பா, எங்கள் வாழ்வை மாற்றும் அப்பா, உமது வழியில எங்களை நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க. துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை பயன்படுத்தும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. காணாது அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் இன்னும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நல்லவர்? சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு நல்லவர்? அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். நல்லது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க நாங்கள் துரிதமாய் கடந்து செல்வோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சரி, ஒருவேளை தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம். இதோ இந்த நாளில் இக்கட்டில் பாடுகளில் துன்பம் துயரங்கள் போராட்டங்கள் அநேக காரியங்களில் நாங்கள் இருக்கும் பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் எங்கள் உள்ளத்தில் வருகிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவேளை அவங்க திரும்பி பார்க்கும் பொழுது எங்கள் பின்னால் அநேகர் இருந்தார்கள். பணம் இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஆஸ்திகள் அந்தஸ்துகள் உயர்வுகள் பதவிகள் இவையெல்லாம் இருக்கும் பொழுது அநேகர் எங்கள் பின்பாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் அநேக இடரல்களும் அநேக தொய்வுகளும் அநேக போராட்டங்களும் பாடுகள் என் வாழ்க்கையில் வந்த பொழுது நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை எங்களுக்குள்ளே அப்பற்பட்ட எண்ணங்கள் தோண்டலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல சிந்தையில் இன்றைக்கு நீங்கள் இதை பார்க்கலாம், கேட்கலாம். ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு எங்களோடு பேச போகிறது. ஆனால் அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட காரியங்கள் தோன்ற காரணம் என்ன, ஏன் இப்படியாய் நாங்கள் சிந்திக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒருவேளை அந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் மனிதர்களை நாங்கள் நம்பி அப்படியாய் நாங்கள் இருந்திருக்கலாம். அவர்கள் ஒருவேளை எங்களை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இடைப்பட போகிறது. நாங்கள் எடுத்து வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 49வது அதிகாரத்தில் 15வது 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்துத்தான் உன்னை பார்த்துத்தான் இதை கேட்கிற உங்களைத்தான் இன்றைக்கு கர்த்தராகி தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் கூடாக அவர் பேசுகிறார். என்னவா வாசிக்க கேட்போமா? 15 16 வாசிக்கிறார்கள். தெளிவாய் வாசிப்போமா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஒருவேளை எங்களை எல்லாம் உறவினர்கள், எங்கள் பந்துக்கள், ஏன் கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பிள்ளைகள் என்று சொல்லி பெற்றோர்களை இதோ இந்த நாளில் மறக்கிற காரியங்களை இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நாங்கள் எண்ணலாம், எங்களை மறந்தார்களா என்று சொல்லி. இதை காட்டிலும் எங்களுக்குள்ள என்ன தோன்றுகிறது? சில இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது இவர்கள் தான் மறந்து போனார்கள், ஆனால் அந்த கடவுளுக்கு கண்ணில்லையா? ஐயோ, அந்த கடவுளுக்கு என் குரல்
கேட்கலையா? அந்த கடவுள் கூட என்னை மறந்து போனாரே, ஐயோ அந்த தெய்வம் கூட என்னை கைவிட்டுட்டே என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை பேர் அங்கலாக்கிறார்கள், எத்தனை பேருக்குள்ள அந்த கேள்விகள் இருக்கிறது. அன்பான தேண்ட பிள்ளைகளே, அவர்களை பார்த்துத்தான், உன்னை பார்த்துத்தான், ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டு நீர் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் கூட உனக்குள்ள சில காரியங்கள் வரும் பொழுது நீர் இப்படியாய் தோன்றுகிறது உன் உள்ளத்தில், தேவனும் என்னை மறந்தாரா, கடவுளும் என்னை கைவிட்டாரா, ஏன் இப்படி என்னை வாழ்க்கையில் நடக்கிறது, கடவுள் இருந்தால் இதெல்லாம் நடக்காது, ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொன்னால் இப்படி என் வாழ்க்கையில் சம்பவிக்காதே என்று சொல்லி உங்களுக்குள்ள எண்ணங்கள் தோன்றலாம். ஆகவே உன்னை பார்த்துத்தான், எம்மை பார்த்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பெற்ற தாய் பாலகனை மறப்பாளோ என்று சொல்லி. அன்பான தேண்ட பிள்ளைகளே, இதோ இந்த நாளிலே அவள் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர், இதோ ஒரு பெண் அப்படியாக ஒரு கருவுற்று ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பது என்று சொல்லும்போது அவள் வாழ்க்கையில் பாருங்களேன், அவர்கள் வயிற்றில் அந்த பிள்ளையை சுமந்து அவள் வெளியே வர வரைக்கும் அவர் படுகிற பாடுகள் அநேகம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க முடியும். அன்பானவர்களே, அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், சில நேரங்களில் அவர் பிள்ளை பெற்று எடுப்பது அவர் மறுபிறவி என்று சொல்லுவார்கள், நான் மரித்து தான் அந்த பிள்ளை பெற்று என்று சொல்லி. ஏன் இந்த காரியங்கள், ஏன் அந்த பெண் அதை சுமக்க வேணும், ஏன் அந்த காரியங்களுக்குள்ள கடந்து போக வேண்டும்? யோசித்து பாருங்க. அந்த பிள்ளை மேல வைத்திருக்கிற அந்த தாயின் அன்பு ஈடு இணையற்றதா இருக்கிறது என்று சொல்லி அதை காட்டுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் கூட நீங்கள் எடுத்து வாசிங்கள். நான் வெறும் இந்த வார்த்தைகளினால சொல்லல, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது எடுத்து வாசிங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க சீக்கிரமாய். 16 யோவான் 16:21 வாசிக்கிறார்கள். என்னது? வாசிக்க கேட்போம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வரும்போது அவள் துக்கம், வலி, வேதனை, அவள் அந்த பாடுகளுக்குள்ளே அவள் கடந்து போகிறாள். பிள்ளை பெற்றவுடனே பாருங்களேன், ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு வந்து விட்டான் என்று அந்த காரணத்தை என்னால வாசிங்க சந்தோஷத்தினால் பாருங்களேன், அவள் துக்கமா இருந்தால், வலி வேதனையோடு அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தால், ஆனால் அந்த பிள்ளை இப்போ இந்த பூமிக்கு வந்து விட்டது நிமித்தம் அவளுக்கு பாருங்கள் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. அதுதான் மேலே இருக்கிற வசனம் சொல்லுது, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே அன்பானவர்களே, வாசிங்க அந்த வசனத்தை. உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் உபத்திரவத்தை நினையாள். அவர் உபத்திரத்தை என்ன பண்ணலாம்? நினைக்க மாட்டாளாம். ஆனால் இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவத்தை நினைக்காத காரியங்கள் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் அநேகர் எங்களை நினையாமல் போனார்கள் என்று சொல்லி நாங்கள் அங்கலைக்கலாம். எங்கள் சூழ்நிலை இப்படியா இருக்கிறது, ஏன் இது மாறல, ஏன் இது எங்களுக்கு சம்பவிக்கல, நடக்கல என்று சொல்லி. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் அந்த பெண் பாருங்களேன், துக்கத்தோடு வேதனையோடு வலியோடு அந்த பிள்ளையை அவர் சுமந்தது உண்மைதான். ஆனால் அதற்கு ஒரு காலம் நேரம் தேவன் வைத்திருந்தால் அந்த பூமியில் அந்த குழந்தை வந்த மாத்திரத்தில் அவர் உள்ளத்தில் சந்தோஷம் வந்து விட்டதாம். அதுபோல தான் உங்கள் உள்ளத்தில், எங்கள் உள்ளத்தில் தெய்வீக சந்தோஷம், மகிழ்ச்சி வரும்படிக்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, பாலகனை இதோ பெற்ற தாய் மறப்பாளோ? உங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் நம்முடைய தாய் தகப்பன், தாய் விசேஷமாக எப்படியா எங்களை வளர்த்தார்கள் என்று எண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இன்றைக்கும் அந்த தாயை எண்ணி பார்க்கிறோம். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டு சொல்றாரு, உன் தாய் தகப்பனை நீ கனம் பண்ண வேண்டும் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு என்ன பொருள்? எங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வளர்த்தார்களே, எத்தனை என்னை வளர்க்க கஷ்டப்பட்டார்களே, அவர்கள் அந்த பாதையில நடந்தார்கள் எண்ணுகிறோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அப்பேற்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது கூட
அவர்களே ஒரு வேளை இப்படியாய் பெற்றெடுத்த அந்த பிள்ளையை அவர்கள் மறக்க கூடுமாம். இதோ ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மறக்க கூடும். இது கூடுமா? ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பூமியில உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்ன? ஒரு மனிதனுடைய காரியங்களில் இன்றைக்கு உலக ஆசைகளிலும் இச்சைகளிலும் அநேக காரியங்களை சிக்குண்டு மனிதன் வஞ்சிக்கப்பட்டு சொந்த பிள்ளை கொன்று போடுகிற காலத்தில் வாழ்கிறோம் நாங்கள். இது நடக்கிறது. கடவுள் வார்த்தையை நிரூபிக்கிறது. உண்மை உண்மை உண்மை, இது நடக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு தன் பிள்ளையை தன் இச்சைக்காக இதோ இன்றைக்கு கொள்ளுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மகனே மகளே, உன்னை பார்த்து சொல்றாரு, அவள் மறந்தாலும் அவர் கைவிட்டாலும் எல்லாரும் உன்னை விட்டு விலகலாம். இன்றைக்கு அன்பான தேட்ட பிள்ளைகளே, இதன் தலை சிறந்த ஒரு செய்தி என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்றைக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறார்களா? அதனால தான் நிறைய பேர் சொல்வார்கள், எத்தனை காரியங்கள் அவர்களுக்கு செய்தனே, ஆனால் நன்றி கெட்டவர்களாய் மாறி போனார்களே என்று சொல்லி. அன்பான தேட்ட பிள்ளைகளே, ஆனால் தேவனுக்கு இன்றைக்கு நாங்கள் நன்றி கெட்டவர்களா இருக்கிறோமா, நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? கேள்வி எழுப்பி பாருங்க. அப்படி என்று சொன்னால் உன் வாழ்க்கையில இன்றைக்கு நீ வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எல்லாரும் மறந்தாலும் அவளையே மறந்து போனாலும் இதோ கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் யோவான் சுவிசேஷத்தில் நாங்கள் வாசித்தோம், இதோ அவள் வேதனையோடு பெற்றாலும் இதோ அந்த பிள்ளை பார்த்த மாத்திரத்தில் அந்த தாயுடைய உள்ளம் அந்த வலி வேதனை அவள் அப்படியே மறந்து போவாளாம். அது அவளுக்கு சுத்தமாக இருக்காது. அந்த பிள்ளையை பார்த்து அந்த அன்பு கர்த்தருடைய அன்பு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் அன்பு இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அது இருக்கும் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தேவனை நிந்திக்க மாட்டோம், தூஷிக்க மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை வல்லமைகளை தன் காரியங்களை காட்டி செய்து அப்படி நடத்தினாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் முறுமுறுத்தார்கள். இதோ தேவனுக்கும் இதோ தேவ பிள்ளைகளுக்கும் இதோ அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அது நிமித்தம் அநேக காரியங்களை அவர்கள் சகிக்க வேண்டியது, அவர் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது வந்தது. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. அதை பார்க்க போகிறோம் கடைசியாய். ஆகவே இதோ இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஏன் இது நடக்க, அதனால தான் அடுத்த வசனம், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறிந்து வைத்திருக்கிறேன், உன் மதிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் கடவுள் இல்லை என்று சொல்லலாம், எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லலாம், யாரா இருந்தாலும் எல்லாருடைய காரியங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எல்லாரையும் காண்கிற தேவனா இருக்கிறார். அண்ட சராசங்களை படைத்த தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் பிரச்சனை, உன் பாடுகள், உன்னுடைய காரியங்கள், உன் வழிகள், வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே, இதோ தாய் தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, நீ யாரா இருக்கலாம், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. இதை நீ உணர்கிறாயா? நீ இதை மறந்து போகிறாயா? இன்றைக்கு மறந்தது நிமித்தம் தான் கர்த்தரை நாங்கள் மறந்து போகிறோம். தேவனை தேடாமல் இன்றைக்கு உலக பின்னாக ஓடுகிறதுக்கு காரணம் என்ன? தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உணர்வடைய வேண்டியாய் தேவன் சொல்றாரு, உன்னுடைய காரியம் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. நீ நல்லது செய்தாலும் எனக்கு தெரியும், நீ தீமை செய்தாலும் எனக்கு தெரியும். எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் தேவனை பழிக்கக்கூடாது. இது அதே நேரத்தில் கனம் பண்ணுகிறதுல உன்னை வளர்த்த தாய் தகப்பனை, உன்னை நடத்தினவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பெற்ற தாய் பாலகனை மறப்பாளோ? அது மறப்பதில்லை. அதே வசனத்தில் பாருங்களேன், ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? இப்போ வாசிங்க, அது ஏசாயாவில் 49:14 வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது? சீயோனே, தேவ பிள்ளையே, கர்த்தர் என்னை கைவிட்டார். கர்த்தர் என்னை கைவிட்டார். அதனால தான் சொன்னேன்,
நாங்கள் நிறைய நேரத்தில் அப்போ கர்த்தர் எங்களை கைவிட்டார் என்று சொல்லி சில சூழ்நிலையை பார்த்து நாங்கள் இப்படியாய் சொல்லுகிறோம், அங்கலாய்க்கிறோம். காணும், கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆனால் இந்த வேதத்தில் இதே ஏசாயாவில் எழுதியிருக்கிறது, இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன் என்று சொல்லி. காரணம் என்ன? அந்த கைவிடுதல் எதற்காக? தேவ பிள்ளைகளை சிட்சித்து சீர்படுத்தி சரியான பாதையில் நடத்தவே அப்படியான காரியங்களை கர்த்தர் நடத்துகிறாராம். இது மாத்திரமல்ல, அந்தோ பரிதாபம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை உணராமல் இதோ உலக இரட்சகராக இயேசு இந்த பூமியில உனக்காக எனக்காக எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த அந்த இயேசுவையே பிதாவான தேவன் ஒரு கணம் அவர் கைவிட்டாராம். கைவிட்டார். எல்லாரும் ஓடி போனார்கள். தனிமையில் தனித்து நின்று இயேசு தனிமையில் நின்றார். ஓ, இந்த வேதனை தாங்க முடியாமல் அவர் தனித்து நின்றார். அப்போதான் கதறினார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஏன் என்னை கைவிட்டீர்? ஆனால் மனிதனுடைய பிள்ளை, ஏன் இயேசுவை கைவிட வேண்டும் பிதா? இதோ எல்லாருடைய பாவ சாபமும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டது நிமித்தம். ஆகவே இதை நாங்கள் உணர்கிறோமா? இயேசு என்று சொன்னால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் என்ன? இயேசு யார்? கடவுள் ஏங்க? கடவுள் எதற்கு? தயவு செய்து இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ வழக்கத்தின்படி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரணும், உக்காரணும், கேட்கணும், பாடணும், அங்கே என்ன சாப்பிடணும், போகணும். இல்லையப்பா, இல்லையா? உன் வாழ்க்கையில் இது முடிவு அல்ல. இன்னொரு வாழ்க்கை உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. நீ தேவனோடு வாழணும். இதுதான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே உன் வாழ்க்கை பயணத்தில் நீ கடந்து போகிற நேரத்தில் கர்த்தர் கைவிட்டாரோ? இல்லை, அவர் விடவில்லையாம். சியோனே, இதோ இந்த நாளிலே வாசி அந்த வசனத்தை. சியோனே, கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். பார்த்தீர்களா? நாங்க தான் சொல்லி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உன்னை பெற்றோர்களுக்கு மறந்து போகலாம், உன்னை நம்பினவர்களை கைவிட்டு போகலாம். உனக்கு தெரியுங்களாங்க, இன்றைக்கு மாறுபாடான போதகங்கள், இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு கடவுள் மெய் தேவனை அறியாமல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா? ஆகவே இன்றைக்கு நிறைய பாருங்களேன் பக்தர்கள் உண்டு. இன்றைக்கு அந்திநகர் பக்தர் என்னன்னு சொல்கிறேன், நிறைய பக்தர்கள் உண்டு. அவர்கள் மோசே பக்தன் என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கலாம். வெளிப்படத்தில் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இவர்களை அவங்க கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? ஆண்டவரே, இவர்கள் என்னை ஆண்டவரே ரத்தம் சிந்த செய்தார்களே, இந்த பழியை நீ கேட்க மாட்டீரோ? அவர் குற்றப்படுத்துவார்களாம். ஆனால் இயேசு ஒருபோதும் உன்னை குற்றப்படுத்தாத கர்த்தர், உன்னை இதோ மீட்க வந்த தேவன். இன்றைக்கு நீங்களும் நாங்களும் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் என்ன செய்றீங்க பாருங்க. தயவு செய்து நான் இங்கே சொல்றேன், நான் வைராக்கியமாய் சொல்லுகிறேன். இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையை தான் பேசுறாரு. ஏனால் இதை விதைத்து 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 இது பலனை நாங்கள் பெறாமல் போனால் அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். எதற்கு இந்த முயற்சிகள்? ஏன்? கேள்வி எழுமுங்க. நீங்க எழுமுனையா? மற்றவங்க துதிக்கும் பொழுது துதிங்க. நீங்க துதிக்கிறீங்களாயா? இல்லப்பா, எல்லாரோட இணையணும். இதுதாங்க ஐக்கியம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மறந்தாரோ? இல்லை, அவர் மறப்பது இல்லை. இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் சில காரியங்களை மாத்திரம் துரிதமாய் சொல்லி நாங்கள் ஜெபித்து நாங்கள் கடந்து போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே 2-3 மனிதர்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது பாருங்களேன். ஆதி ஆகமத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆதி ஆகமத்தில் பாருங்களேன், 40வது அதிகாரத்தில் இங்கே அந்த பகுதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், யோசேப்பு என்று சொல்லி. ஆதி ஆகமத்தில் 37 நாங்கள் பார்க்க முடியும். அங்கே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டுடைய மனிதனாய் அந்த யோசேப்பு இருக்கிறார். அந்த யோசேப்பு தன் வீட்டில் அவர் இளையவனாய் இருக்கிறார். ஆனால் அந்த தாய் தகப்பன் அவனை ரொம்ப செல்லமா வளர்க்கிறாங்க. அவனுக்கு பாருங்களேன், ஆடையெல்லாம் அதுல இருக்கிறது, அப்படிதான் எழுதியிருக்கிறது. அழகான ஆடைகளை உடுத்தி பார்த்தார்களாம், அப்படியாய் வளர்த்தார்களாம், எல்லாம் நல்லம். ஆனால் அவனுக்குள்ள கடவுள் பயம் இருந்திருக்கிறது. தேவன் அவனோடு இடைப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால் அதுல தெளிவாய் சொல்லுகிறது, இதோ யோசேப்பு தான் தேவனோடு இடைப்பட்டவனாய் அவன் ஒரு சொப்பனத்துக்கு அவன் பதில் கொடுக்கிற ஒரு மனிதனாய் அவன் இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது.
ஏன் அவங்க வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்களே, அவங்க வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் அவங்கள பயன்படுத்தலை? இல்லை, உன்னை தான் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி. சரி, நல்லது. அப்படிப்பட்ட இதோ அந்த யோசேப்பு வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும் அன்பானவர்களே, அவர் ஒரு பாவம் செய்யாமல் இதோ அப்படியா அவன் ஆண்டவருக்கு உண்மை உத்தமாக இருந்தபோது அவனை சிறையில் போடுறாங்க. வேண்டாத பழிகளை சுமத்தி அவனை இதோ அந்த இடத்துல போர்த்திப்பாருடைய மனைவி அப்படியா அவனை சிக்க வைக்கிறதை பார்க்க முடியும். அநேக சிறைச்சாலை வனவாச வாழ்க்கை கடந்து போகிறார். அநேக பாடுகள். காரணம் என்ன? அவர் உண்மையாக இருந்தார். அவர் பரிசுத்தமாக வாழ விரும்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசு என்ன? அவர் வாழ்க்கையில் என்ன வந்தது? இதோ இப்படியான வேதனைகள் தான் வந்தது. ஆனால் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்திலும் தேவனோடு அவர் ஐக்கியமாக இருந்தாலும் பைபிள் சொல்லுகிறது யோசேப்போடு கர்த்தர் இருந்தாராம். அப்போ பாருங்களேன், எல்லாரும் விட்டு போகலாம், அவனை குழியில யார் போட்டாங்களோ அவங்க தான் தூக்கி விட ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அவங்கள தான் பயன்படுத்தினார். ஆகவே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாம் விட்டு ஓட்டாங்க என்று சொல்லி. இன்றைக்கு அந்த பரிதாபமானவர்களே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் இன்றைக்கு இந்த இடத்துல எத்தனையோ ஆண்டவருடைய அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டவர்கள் எங்கே 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 எங்கே? எல்லாம் மறந்து ஓடு. பெற்றுக்கொண்டா போதும். இல்லை, கடைசி மட்டும் நிலைக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். வேதம் தெளிவாக சொல்லுது. ஆகவே இந்த யோசேப்பு வாழ்க்கையில் என்ன நடந்தது? தேவன் அவனை மேன்மையாக வைத்தார். சரி, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அங்கே பானபாரக்காரனுடைய ஒரு தலைவன் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவனும் அந்த இடத்துல இருக்கிறான். அவனுக்கு ஒரு காரியம் வருகிறது. அந்த தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்போ யார் கொடுப்பது? அப்போ யோசேப்பு அந்த இடத்துல அவனுக்கு கொடுத்து நீ விடுதலையாய் போவாய் என்று சொல்லி யோசேப்பு அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்களேன். 40:14 யோசேப்பு அந்த மனிதன்கிட்ட ஒரு காரியம் சொல்றாரு. வாசிங்க, துரிதமாய் வாசிங்க. ஆதியாகமம் 40:14 வாசிமா. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, இதை சொன்னதும் அன்று, நீ வாழ்வடைந்து இருக்கும்போது, நீ நல்லா ஆயிட்ட பிற்பாடுப்பா, நீ வெளியே போயிட்ட ஐயா, நீ சுகமா ஆயிட்ட பிற்பாடு வாசிமா, நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து, என்னை நீ என்ன பண்ணு நினைச்சுக்கப்பா. ஏன்னா இப்ப அவர் உள்ள இருக்கிறாரு, இவர் என்னை கொண்டு போவார் என்று சொல்லியும் அவர் உள்ளத்துல அப்ப அப்படியா சொல்லுகிறார். வாசிங்க. என் மேல் தயவு வைத்து நீங்க தயவு பண்ணுங்கப்பா, என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து, என் காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க பார்வோனுக்கு. ஏன் இப்படியான காரியங்களை என்னை தேவன் பயன்படுத்துகிறாரு, இது சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு அந்த இடத்துல அந்த தலைவன் இடத்துல சொல்லுகிறான். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடத்துல பாருங்களேன், 23வது வசனத்தை வாசிங்க. அந்த 23வது வசனம் பதில் சொல்லுகிறது. இதோ அந்த யோசேப்பு சொன்னான், என்னை மறக்காதப்பா, பார்வோன் இடத்துல என்னை பற்றி சொல்லுப்பா என்று சொல்லி. ஆனால் அவன் என்ன செய்தானா? வாசிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை, யோசேப்பை என்ன பண்ணானா? அவன் நினைக்கல. வாசிங்க. யோசேப்பை நினையாமலும் அவனை மறந்து விட்டான். அவனை மறந்தே விட்டானாம். அவன் மறந்து போனான். ஆனால் தேவன் மறந்தாரோ? யோசேப்பை மறந்து போனாரோ? மறக்கவே இல்லை. இதோ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை யோசேப்பு வாழ்க்கையிலே நிறைவேறும் மற்றும் ஆண்டவர் அவனோடு கூடவே இருந்தார். இதோ அந்த தரிசனங்களை சொன்ன அந்த தாய் தகப்பன் அவனுடைய அண்ணன் எல்லாரும் அவருடைய குடும்பமே வந்து நின்றது. அந்த தேசத்துக்கு அவனை அதிபதியாய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் உயர்த்தி வைத்தார். காரணம் என்ன அன்பான பிள்ளைகளே? அவன் தேவனை சார்ந்திருந்தால், நீங்க யாரையா சார்ந்திருக்கிறீங்க? என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? சபை என்று சொன்னால் என்ன? இயேசு என்று சொன்னால் என்ன? தேவ சமூகம் என்று சொன்னால் என்ன? இயேசுவின் அன்பு என்று சொன்னால் என்னையா? என்ன? தாய் மறந்தாலும் நான் மறவேன்னு சொன்னாரே, உன்னை மறக்காமல் பாதுகாக்கிறாரே. ஆனால் நீங்களும் நாங்களும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேரை நினைக்கிறோம்? எத்தனை பேரை நாங்கள் விசாரிக்கிறோம்?
எத்தனை முறை இதை சொல்வது? ஆகவே அன்பானவர்களே, இது மாத்திரமல்ல, 1 சாமுவேல்ல 2வது காரியத்தை பாருங்க. இங்கே ஒரு மனுஷன், இது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 11, 12 வாசிக்கிறார்கள். அதற்கு முன்பாக இதோ சாமுவேலை ஆண்டவர் அந்த இடத்துல அழைத்து, இதோ ஈசாய் வீட்டில் போய் நீ நான் தெரிந்து கொண்டவனை அபிஷேகம் பண்ண என்று சொல்லி, ஆனால் அந்த தாய் தகப்பன் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இருந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தனையும் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல கொண்டு வந்து இதோ இவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், ஆனால் சாமுவேல் இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை என்று சொல்லி அவர் அங்கே ரிஜெக்ட் பண்ணினதை நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு தெரியும். ஆனால் 11வது வசனத்தில் இப்போ என்ன நடக்கிறது பாருங்களேன், வாசிங்க. 1 சாமுவேல் 16:11 வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று பாருங்களேன். ஏன் இதை சாமுவேல் கேட்கிறாரு? அவருக்கு தெரியும் தேவன் இன்னொருத்தரை அந்த குடும்பத்தில் என்னது வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் தாய் தகப்பனும் என்ன பண்ணிட்டாங்க, அவனை மறந்து போனார்கள். அவளை சொல்லியிருக்கலாம், வெளியே போயிருக்கிறான். அப்போ அடுத்து இதுலயும் சொல்றாங்க ஆடு மேய்க்கிறவன் என்று சொல்லி, ஆனால் அதை சொல்லி இருக்கலாமே, சொல்லல, மறந்தார்கள். வாசிங்க, என்னது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சொல்லி சாமுவேல் கேட்கிறாரு. அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இப்போ இன்னொருத்தன் இருக்கான். இப்பதான் அவங்களுக்கு என்னது ஞாபகமே வருது, இப்பதான் ஞாபகம் வருது. நிறைய பேருக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் அது தேவ மனிதர்கள் மத்தியிலும் இதோ அநேகர் இடத்துல நிறைய நேரத்தில் நன்றி கற்றவளாய் மாறுகிறோம், அன்பான தேவ பிள்ளைகளே. ஆனா இப்ப அவங்களுக்கு ஞாபகம் வருது, தேவன் செய்வார், ஞாபகப்படுத்துவார். வாசிங்க, என்ன நடக்கிறது? அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஆடுகள் அப்படி என்று சொன்னால் என்ன, அவங்க தலை கறந்தவனா? அவன் வந்து அப்படியாக ஆடு மேய்க்கிறவன். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இவன் எதுக்கும் உதவாதவன், மாடு ஆடு தான் மேய்க்க லாய்க்கு என்று சொல்லி. இல்லை, அப்ப என்ன நடக்கிறது? வாசிங்க. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, நல்ல படிப்பு அநேக காரியங்கள் இருந்தவங்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்துக்கல. வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி அனுப்பி அவனை அழைப்பித்து அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். சரி, அப்பொழுது கர்த்தர் இவன்தான் அல்லேலூயா, இன்னைக்கு உன்னை பார்த்து தான் சொல்றாரு. இவ்வளோ காலமாக்கிறியே, உன்னைத்தான் நீ சொல்லி நிற்கிற, கடவுள் மன்னித்தான், மறந்துட்டாரு, என்னை கைவிட்டாரு, நான் இப்படி அப்படி என்று சொல்லி. இல்லை, உன்னை மறக்கல, உன்னைதான் சொல்றாரு, உன்னைதான் கை காட்டி நிற்கிறாரு, நீ தான் வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம், நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவ சுவாபம் எங்களுக்குள்ளே இருக்கிறதா? தயவு செய்து கேட்டு போவாதுங்க ஐயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசைவு வரணும்ப்பா. அப்போ என்ன நடக்கிறதும்மா? நீ எழுந்து அபிஷேகம் பண்ணி. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. யார் நடுவில் அபிஷேகம் பண்ணாங்களா? சகோதரர். அவங்க சகோதரர்களுக்கு அப்ப என்ன வந்திருக்கோம்? இவன் ஆடு மேய்ச்சின்னு, நாங்கள் என்ன ஸ்தானத்தில் இருக்கிறோம்? எங்களெல்லாம் விட்டுட்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் மற்றவர்கள் பொறாமைப்படும்படியாய் உன்னை ஆசீர்வதிப்பாராம். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இது நல்லா விளங்கி கொள்ளணும். இயேசுவின் பிள்ளைகள் தரித்திரலாம் இருக்கக்கூடாதுயா. அதுக்காக இயேசு வேணாயா, அதுக்காக இயேசு இந்த பூமியில வரல. பைபிள் சொல்லுது, உன் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீ செல்வ சீமான், பைபிள் சொல்லுது, செல்வந்தனாய். ஆனால் அது சுயநலமா இருக்கக்கூடாது, அதுல பற்றா இருக்கக்கூடாது. அதை தேவனுக்காக மற்றவர்களுக்காக நீ அதை கொடுக்கிறவனாய் இருக்கணும். அதுக்காகத்தான் உன்னை உயர்த்துவது, அதற்காகத்தான் உன்னை ஆசீர்வதிப்பது தேவன் விரும்புகிறார். யார் மத்தியிலே அவரை ஏளனமாய் ஆடு மேய்க்கிறவன் என்று சொன்னாங்களோ அவர்கள் நடுவில் தான் அவனை ஆண்டவர் உயர்த்தி அபிஷேகம் பண்ணி. அதுதான் இன்றைக்கு நடந்தது. பாஸ்டர் ரூபன் அவர்களுக்கு இன்றைக்கு மீண்டும் ஒரு வரிசை இதோ ஊழியக்காரர்கள் அபிஷேகம் செய்ததுக்கு காரணம் என்ன? தேவன் தெரிந்து கொண்டார். உன்னைத்தான் நாங்கள் எப்படி வாழுகிறோம், எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எங்களை உயர்த்த, அதனால தான் தாவீதை அவர் ராஜாவாய் அவர் மாற்றினார், அவரை மேன்மையாய் வைத்தார். ஏன் என்று தெரியுமா? அவன் கர்த்தரை அவன் மறந்து போகவில்லை.
அவன் கர்த்தரை விட்டு விலகவும் இல்லை, எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி. ஆனால் தான் தாவீது என்ன சொல்றாரு பாருங்களேன், எடுத்து வாசிங்க சங்கீதத்தில் 27:10. இன்றைக்கு அந்த வசனத்தை வாசிங்க. இந்த தாவீது அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அங்கே ஆடு மேய்க்கிறதுனால அவனை விட்டுட்டாங்க, ஆனால் கர்த்தர் அவனை தான் பயன்படுத்தினார், அவனை தான் அபிஷேகம் பண்ணி ராஜாவா வச்சாரு. இப்போ அந்த தாவீது என்ன சொல்றாரு பாருங்களேன், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என் தகப்பனோ என் தாயை என்னை மறந்து போனாலும் என்னை கைவிட்டால இருமா. என் தாயும் தகப்பனும் என்னை நான் நம்பினவர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் என்னை கைவிடாத ஒரு தேவன், என்னை மறக்காத தேவன். இதை ஆண்டவர் இன்றைக்கு உறுதிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க ஜெபத்துல துவக்கத்திலேருந்து இருக்கிறீங்களே, என்ன இதுல கேட்டீங்க? என்ன துவக்க ஜெபம், என்ன பாடல், என்ன அங்க ஜபிக்கிறாங்க, என்ன துதி ஆராதனை சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா? இப்ப சொன்ன இத்தனை வசனத்தையும் என்ன பண்ணுச்சு அந்த புள்ள? எடுத்து போட்டு பாருங்க, ரீவெண்ட் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லிச்சு. நான் சொல்லி கொடுத்தேன்னா சொல்லுமா? இது என்ன இல்லை, கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அப்ப வாசிமா அந்த வசனத்தை வாசி. என் தகப்பனும் என் தாயோ என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. நீங்க எத்தனை காலத்துக்கு சும்மா இப்படியே உக்காந்துட்டு, அதான் பாஸ்டர் சொல்வார், கருவல் அவங்க இதிலெல்லாம் போனாக்கா கரன்னு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க, அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. நாங்கள் செய்கிறோமா? செய்யணுங்க. உனக்கு செய்யலையா? உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யலையா? உன்னை ஆண்டவர் பிள்ளையா மாற்றலையா? ஆகவே இதோ ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் அந்த இடத்துல சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த அந்த அற்புத அதிசயங்களை நாங்கள் எண்ணி பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர். அதனால தான் இப்போ அந்த இடத்துல வருவோம். அடுத்தது, என் மதில்கள் எப்பொழுதும் உனக்கு முன்பாக, என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான தேண்ட பிள்ளைகளே, 49:16 பாருங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோவான் 16. இப்போ 22வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமாய். எடுத்து வாசிக்க கேட்போமா? யோவான் 16:22 வாசிமா. என்ன சொல்லுகிறது அங்கே? யோவான் 16 22வது வசனத்தை வாசிங்க. அதுபோல எது போல பெற்ற தாய் தகப்பன் உன்னை இதோ நீ நம்பின எல்லாரும் கைவிட்டாலும், அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்க துக்கமடைந்திருக்கலாம். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு கொடுத்த காரியத்தை ஒருத்தனை என்ன பண்ண முடியாதான், எடுத்து போட முடியாது. ஆனால் நீங்க எடுத்து போடுவீங்க என்று சொன்னால் அது கர்த்தர் காரணம் அல்ல, ஊழியக்காரன் காரணம் அல்ல. நீங்க அதில் நடக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, அது கடைசியில் வசனத்தை காட்டிட்டு தான் முடிப்பேன். அது நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான். உங்களுக்குள்ள வளர்ச்சி வராத காரணம் என்ன? ஏன் இந்த காரியங்கள் இல்லை? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தனும் பறிக்க முடியாது, ஒருத்தனும் உன்னை என்னுடைய பிடிக்க முடியும். நீங்கள் எடுத்து வாசிங்க, நான் சொல்லலை. வசன உபாகமம் 32 பாருங்களேன். 39 என்ன சொல்லுதுமா? உபாகமம் 32 ஆண்டவர் எப்படியா தேவ பிள்ளைகளை நடத்துகிறாராம். அவர் சொன்னார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுதில்லை, எல்லாம் உண்மைதான். அவர் எப்படி நடத்துகிறாராம் வாசிங்க. 32 உபாகமம் 32 39வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது? நான் நானே கர்த்தர். அப்படி என்று சொன்னால் வேற கர்த்தர் அல்ல, வேற தெய்வம் இல்ல, ஒரே கர்த்தர், ஒரே ஆண்டவர் இயேசு. நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுவேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் எது வேணுமானாலும் செய்வேன், நான் காயப்படுத்துகிறேன், சொஸ்தப்படுத்துகிறேன். அப்ப ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்யறாரு? காயப்படுத்தணும். ஏன் சொஸ்தப்படுத்தணும்? ஏன் என்று சொன்னால் நீ சரியான பாதையில போக மாட்ட, நீ தாறுமாறா இருக்கிற. ஆகவே அது அழிவு என்று சொல்லி இதோ தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அதுல போகாதபடிக்கு உன்னை தடுக்கிறதை பார்க்கிறேன். நான் இன்றைக்கும் என் தகப்பன் இன்றைக்கு ஜீவனோடு இல்லையே, இந்த என்னை பெற்றெடுத்த தகப்பன் என்று நான் அங்கலாய்க்கிறேன்.
நான் உண்மையிலே சொல்லுகிறேன். ஆனால் அவர் இருக்கும்போது நான் நிறைய நேரம் அவரை வெறுத்தேன். காரணம், அவர் என்னை கண்டித்தார், என்னை அடித்தார். நான் சொல்லியிருக்கிறேன், என் காலை ஒடித்திருக்கிறார். ஆனால் காலை ஒடித்த என் தகப்பன் அவர்தான் அவருடைய கரத்தில். நான் ஆட்டோவில் கூட கொண்டு போக முடியல, வசதி இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் தொழு தூரம் என்னை கொண்டு போய் கட்டி போட்டு கொண்டு வந்தார். அந்த தகப்பனுக்கே அந்த கண்டிப்பு அன்றைக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தது யோசித்து பாருங்க. ஆகவே என்ன சொல்லுகிறது வாசிங்க. நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி என் கைக்கு தப்புவிக்கிறவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தரும் உன்னை பறிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் தேவன் தன் விலைக்கரையும் கொடுத்து உன்னை மீட்டு உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், என்ன எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது? ஆகவே இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இன்றைக்கு நாங்கள் ஜெபித்து நாங்கள் கடந்து போகிறோம். இதோ எல்லாருக்கும் தெரிந்த இந்த தகப்பன், இந்த தகப்பனுக்கு 2 பிள்ளை. லூக்கா 15ஆம் அதிகாரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏதோ இந்த சம்பவத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அந்த தகப்பனிடத்தில் அந்த இளையவன் வந்து, இதோ எனக்கு ஆஸ்தியில் பாதியை கொடு, என்னுடைய ஆஸ்தியை கொடு என்று சொல்லி அவன் எல்லாம் பெற்றுக்கொண்டு போகிறான். ஆனால் தகப்பன் ஒரு கேள்வி இல்லாமல் இதோ அவனிடத்தில் அதை கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, அது கொடுத்து விட்டு அவன் அதை பெற்றுக்கொண்டு போன பிற்பாடு அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி யோசித்து பாருங்க. அதை பெற்றுக்கொண்டு போவாததுக்கு முன்பாக அவன் அப்பாவோடு இருந்தான் இல்ல, அப்ப அவன் என்னவா இருந்தான், எப்படி இருந்திருப்பான்? அவன் ஒழுங்கா தான் இருந்தான், ஒழுங்காக தான் அந்த அப்பா வளர்த்தாரு. ஆனால் இப்போ அவன் வந்து என்ன பண்ணான், எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அவன் சுயமாக இச்சையாய் அவன் போகும் பொழுது எல்லாம் இழந்தான், எல்லாம் கடந்து போனது. இதோ இன்றைக்கு அவன் சாப்பிட வழி இல்லை, வறுமை, அவனுக்கு வெக்கம், வேதனை, அநேக காரியங்கள் அவனை சூழ்ந்து கொள்ளுந்தான் மனவில்லை. ஆனால் இதோ அவன் வாழ்க்கையில் ஒரு காரியம், மீண்டும் சந்தர்ப்பத்தை தேவன் தருகிறார். அதுதான் வேதம் அந்த லூக்கால சொல்கிறது, அவன் புத்தி தெளிந்ததான். இன்றைக்கு எத்தனை பேர் புத்தி தெளிந்திருக்கிறோம்? எங்கள் புத்தி தெளிகிறதா? தேவனே, இந்த நாளிலே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போகிறோம்? என் வாழ்க்கையில் ஆண்டவரே, என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவி, என் பிள்ளைகளை ஆண்டவரே நடத்த தெரியல, என் தெளிவான புத்தியை தாங்காண்டவரே ஆண்டவரத்தில் நாங்கள் கேட்கிறோமா? இல்லை, நாங்கள் காரணங்களை சொல்லி ஒருத்தரை பகைத்து கொண்டு, ஆனால் ஜெபிக்கும் போது சொல்றோம் கீழ்ப்படிந்து இருக்கணும் கணவனுக்கு, இதோ மனைவி அன்பு செய்யணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாரை ஏமாத்துறோம்? யாரை நீங்க ஏமாத்துறீங்க? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லை இல்லையா? அதனால தான் வசனம் பாருங்களேன், இன்றைக்கு ஊழியக்காரன் அபிஷேகம் அது சொல்லுதுங்க எபிரேயர்ல, உன்னை துக்கத்தோடு அல்ல உன்னை நடத்துகிறவளை நீங்க என்ன பண்ணக்கூடாதா? துக்கப்படுத்தக்கூடாது. உன் தாய் தகப்பனை, உன்னை நடத்துகிறவளை, உன்னுடைய காரியங்களை கர்த்தரை முதலாவது துக்கப்படுத்தக்கூடாது. ஆகவே நாங்கள் அதை செய்யாமல் இருக்கிறோமா, செய்கிறோமா? ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் பார்க்குறோம். இப்போ 20வது வசனத்தை வாசிமா, அதில் 15 நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இப்ப அவன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆனால் அந்த தகப்பன் எங்கே இருந்தான்? வாசிங்க. அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. இப்ப பாருங்களேன், இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன விளங்குது உங்களுக்கு? எத்தனை முறையா நீங்க இதை கேட்டுக்கிறீங்க? அவன் தூரத்துல வரான், ஆனால் அந்த தகப்பன் என்ன பண்ணாராம்? அவனை கண்டார். இதுக்கு என்ன பொருள், என்ன அர்த்தம்? அந்த தகப்பன் அவன் விட்டு போனாலும் கூட அவனை நோக்கி கொண்டே இருந்தாராம். என்றைக்கு என் மகன் வருவான், என்றைக்கு என் மகள் வருவாள் என்று சொல்லி அந்த தகப்பன் அப்படியாக அவர் காத்திருந்தார் என்று அதற்கு பொருள். இதோ தூரத்தில் அவர் காத்து கொண்டே இருந்தார். அதனால தான் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, உனக்காக எனக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தர் இதோ இன்றைக்கு அங்கலாய்ப்போடு அவர் காத்திருக்கிறார். என் மகனே, மகளே, இதோ எப்போ வருவாய், முழுமையாய் நீ அர்ப்பணிப்பாய் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? என்னை சேர்த்து சொல்றேன். அப்பா சந்தோஷம் இல்லை, நல்ல வேலை பாஸ்டரையும் சேர்த்து கொண்டார். இவ்வளோ நேரம் எங்களையே சொல்லினுக்கிறார். இல்லையா, நான் அதுக்கு வரல, நான் வரவே மாட்டேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இது அந்த தகப்பன் என்ன செய்தாராம்? வாசிமா அந்த வசனத்தை.
அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி பாருங்களே, கர்த்தர் மனதுருக்கம். தயவு செய்து அன்பானவர்களே, நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்க போனோம் சொன்னாக்கா, இந்த பூமியில இயேசுவின் தன்மை பன்மை உங்களுக்குள்ளே அந்த சுபாவம் என்னது இருந்தாக வேண்டும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், இல்லை இல்லை. வேதம் தெளிவாய் சொல்கிறது, கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அவன் தான் கிறிஸ்துவன். அந்த ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்துவனே இல்லை. நான் சொல்லலை, எப்படி ரோமர்ல எழுதியிருக்குதப்பா. அப்ப என்ன நடக்கிறது? அவர் மனதுருக்கிற கர்த்தர் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, பாருங்களேன், அப்பா ஓடுறாராம். அதான் வாசிமா அவனை முத்தம் செய்து குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, அப்பா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இதை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோமா? சும்மா சொல்றதுங்க, அது பொதுவான நாங்கள் பாவம் மன்னிப்பு. இன்னைக்கு கடவுளே இல்லைன்னா அவன் கூட என்னன்றான் மனசாட்சியில், ஆமாங்க ஏதோ தப்பு பண்ணிக்கிறாங்க அப்படின்றான். இப்போ கடவுள் இன்னும் கல்லும் மண்ணை கும்பிட்றான்னு சொல்கிறான். அவன் கூட இன்னைக்கு என்னன்றான், ஆமாங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதல்ல தேவ பிள்ளைகள் மத்தியில், தேவ பிள்ளைகள் வாயில் அதல்ல. நீ என்ன தப்பு செய்தாய் அதை நீ அறிக்கையிடணும், நீ அதை சொல்லணும். நான் பொதுவாக பாவம் செஞ்சேன், தப்பு செஞ்சேன், என்ன மன்னி. நோ 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 நோ. நீ என்ன செய்தாய் அதில் என்ன தெரியுமா பியூட்டி ஐயா? ஏன் இது கத்தி நான் சொல்கிறேன்னு தெரியுமா? அதை சொன்னால் அறிக்கையிட்டா அதை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? மன்னிச்சிடுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. உன் வாழ்வை மாற்றிடுவாரப்பா, மாற்றிடுவார் மகளே, உன்னை மாற்றிடுவார். ஆகவே உன் வாழ்க்கையில் வாசிமா, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். போதும் பாருங்களேன் இந்த பகுதியில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? இங்கே விசேஷித்த காரியம். இன்னொரு அண்ணனும் இருந்தான், அவங்க மூத்தவன். அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? அவன் அப்பாவை கூட இருந்தான். ஆனால் இந்த மகனை மீண்டுமாய் பெற்றுக்கொண்ட பிற்பாடு இப்போ அண்ணனுக்கே பொறாமை வந்துட்டு, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் செய்யலையே. கடைசியில் பைபிளில் அங்கே கேள்விக்குரிய தான் இருக்குது. அவன் வீட்டை விட்டு வெளியே நின்னான், உள்ளே வந்தானான்னு தெரியல. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாங்கள் கர்த்தரோடு இருக்கிறோமா? தேவனை அண்டு இருக்கிறோமா? தேவனை சார்ந்து இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி, இதோ அவர் நினைவாக அந்த தகப்பன் இருந்ததுனால. வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 40 பாருங்களேன் என்ன சொல்லுகிறது? 17வது வசனத்தை இதோ வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 40:17 வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என்னவா? என்மேல் நினைவாயிருக்கிறார். பாருங்களேன், ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏங்க என் ஞாபகமே உங்களுக்கு வரல. அப்போ அவங்க சொல்கிறாங்களா, ஆமாம் உன் ஞாபகம் வரல தான். ஐயோ அப்படின்னா நீ மறந்துட்டாய் தானே? இல்லையா, உன்னை மறந்தா தானே எனக்கு ஞாபகம் வரணும். உன் நினைவாகவே இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், உன் நினைவாகவே இருக்கிறேன். அதனால தான் பாலகனை பெற்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி. ஆகவே அன்பானவர்களே, எங்களை மறக்காத ஒரு தேவன் உண்டு. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? யோசுவா 23வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாங்கள் பின்வாங்கி போவோம் என்று சொன்னால், கர்த்தரை விட்டு நாங்கள் விலகுவோம் என்று சொன்னால், இன்னும் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு நாங்கள் இப்படியாகவே இருப்பீங்க என்று சொன்னால், இயேசு நான் சொல்லலையா, வேதம் சொல்லுது. வாசியமா 23:12 என்ன சொல்லுது? யோசுவாவின் புஸ்தகம் 298வது பக்கத்தில் இருக்குது. எடுத்து வாசிங்க. 99 பக்கத்தில் இருக்குது. வாசிங்க 12வது வசனத்தை வாசியமா. நீங்க பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்த்து நீ கலந்து கர்த்தரை விட்டு நீ ஒரு கூட்டத்தை, நீ ஒரு காரியத்தை நீ போய் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்வாய் என்று சொன்னால், நீங்கள் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும். பாருங்களேன், என்னவா விட்டுடுவாராம் கர்த்தர். ஐயோ அந்த பரிதாபம் நல்லா விளங்கி கொள்ளுங்க. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு பைபிள் சொல்லுது. அம்மா விளங்குதா உங்களுக்கு? வாசிங்க அப்புறமா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து கடவுள் எப்படின்னா நினைப்பாராயா?
ஆண்டவர் இதை செய்வாரா? கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்களே, இதோ பைபிள் சொல்லுது, காணவில்லை அவளுக்கு சொல்லி 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 அவளுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொடுத்து இதோ அவங்க திருந்தாமல் போகும்போது, அவங்க கர்த்தரை விட்டு அவங்க விலங்கு போகும்போது இது நடக்குமா, சம்பவிக்குமா? வாசிமா. அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாக அறியுங்கள். 16வது வாசி, கடைசியா வாசி. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக மட்டும். ஹலோ, நாங்கள் நிர்மூலமாகணுமா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நாங்கள் நிர்மூலமாகாதது அவருடைய சுத்த கிருபை. அவர் கிருபையை சார்ந்திருக்கிறோமா? நாங்கள் என்ன பண்றோம் பாருங்களேன், வாசிங்க. கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களை. ஐயோ வேணா ஐயா, நான் உண்மையிலே சொல்லுகிறேன். நான் சின்னதுக்கு நான் பயப்படுவாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவர் நான் நன்றி சொல்கிறேன். சின்ன காரியத்தை கூட ஒருவேளை என்னென்ன நினைக்கலாம், என்னென்ன சொல்லலாம், இவர் ஊழியம் செய்கிறாரு, இவர் பயப்படுறாங்க. இல்லை, எனக்கு ஒரு தேவ பயத்தை உள்ளத்தில் வைத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த தீமை எங்கள் வாழ்க்கையில் சகிக்க முடியுன்றீங்களா? அது கடந்து போக முடியுன்றீங்களா? முடியவே முடியாது, 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 முடியாது. வாசிங்க, என்ன சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வர பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். இப்ப கர்த்தருடைய கோபம் எங்க மேல வரணுமா? அவருடைய அன்பு வரணுமா? வாசிங்க. அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றார். ஐயோ, நான் உன்னை சீக்கிரத்தில் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். சீக்கிரத்தில் உனக்கு பதில் சொல்லுவேன் என்று சொல்லித்தான் லூக்கா 18 சொல்றாரு. நான் உனக்கு சீக்கிரத்தில் உனக்கு நான் பதில் சொல்லுவேன், நான் செய்வேன் என்று. ஆனால் இங்கே அந்த பரிதாபம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தயவு செய்து உங்க வாழ்க்கையில எச்சரிப்பின் இதோ சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. மற்றவங்களுக்கு அல்ல, எங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த நாளிலே இந்த வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்பா இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பெற்ற தாய் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னீரே. தீமைக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, நீர் அடித்தாலும் அணைக்கிற தேவனப்பா. ஆண்டவரே, காயப்படுத்தினாலும் காய கட்டுகிற தேவன். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் எங்களை விட்டு கைவிட்டு போனாலும் நீர் எங்களை கைவிடாது தேவனாக இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்து முடிப்போம்.